உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். விஜய் தன்னுடைய திரைப்படத்தில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வசனமா ஒரு வசனம் ஒன்று பேசியிருப்பார். எத்தனையோ வசனம் பஞ்ச் டைலாக் பேசியிருப்பார். அதுல மிக சிறந்த வசனம் வந்து, வாழ்க்கை ஒரு வட்டம், கீழே இருக்கிறோம் மேலே போவோம், மேலே இருக்கிற கீழே வருவோம். ஒரு சாதாரண ஒரு வசனம் தான். ஆனால் அது விஜய் பேசின பிறகு அது எவர்கிரீன் டைலாக்கா மாறிச்சு. அது இப்போ கூட பாருங்க, அந்த வசனம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலமான வசனம். அந்த காலகட்டங்களில் அது அஜித்துக்கு எதிராக எழுதப்பட்ட வசனம், பேசப்பட்ட வசனம்னாங்க. மாறி மாறி இப்போ விஜய் ஒரு வசனம் பேசுறாருன்னா அஜித் அவருடைய படத்தில் இன்னொரு வசனம் பேசுவார். மாறி மாறி இருந்தது. ஆனால் இந்த வாழ்க்கை ஒரு வட்டம், கீழே இருக்கிற மேலே போவோம், மேலே இருக்கிற கீழே வருவா அப்படின்ற இந்த வசனம் இப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது தாவேகா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அப்படியே இதுக்காகவே எழுதின ஒரு வசனம் மாதிரியே இருக்குது. வந்து இது நிஜமும் கூட, வெறும் வசனமா கடந்துட முடியாது. இது நிஜமும் கூட, யதார்த்தமும் கூட. ஏன்னா நீங்க யாரையும் வந்து எள்ளி நகையாடிட முடியாது. நீங்க யாரையும் அப்படி இடது கையில அப்படி புறம் தள்ளிட முடியாது. யாரா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை மறுநாளே வேற மாதிரி மாறும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, யாரையும் பகச்சிக்காதீங்க, யாருக்கிட்டையும் வந்து மோதாதீங்க, யாரையும் வந்து ஏளனமா நினைச்சிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட வந்து நீ அவனை சாதாரண ஆள் நினைச்சிடாத, திடீர்னு ஒரு பெரிய ஆளா வந்து நிற்பான். நீ அவனை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சாமானியன் நினைச்சதாத, அவன் ஒரு சாதனையாளனா வந்து உன் கண்ணு முன்னாடி நிற்பான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க வந்துருச்சு. குறிப்பாக அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை கலோபரம் பண்ணியாச்சு உள்ள போது. அதுக்கு வந்து தாவேகாவுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. அதுக்கான காரணங்கள் என்னத்தை நான் சொல்றேன். அது தாண்டி நேற்று கிட்டத்தட்ட ஒரு 5 முன்னாள் அமைச்சர்கள், ஒரு 10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் வந்து கொத்து கொத்தா வந்து சேர்ந்திருக்காங்க. அதுவும் பனையூர் அலுவலகத்தில். அதில் மிக முக்கியமான அமைச்சராக வந்து கடம்பூர் ராஜ் அவர் வந்து அவர் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டார். அதாவது அரசியலில் என்ன வேணாலும் பேசுவாங்கன்றதை தாண்டி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டாரு. அந்த ஸ்பீச்சுக்கு முன்னாடி பனையூரில் இந்த இணைப்பு கூட்டம் நடந்தது. வந்து பனையூர் நான் திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த அதிமுகவிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்த எம்எல்ஏக்கள், அப்புறம் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களாம் வந்து தலைமைச் செயலகத்தில் ஆதவ அர்ஜுன் அவர்களை சந்தித்த போது கடுமையான விமர்சனம் இருந்தது. ஏங்க இதுன்னா தலைமைச் செயலகமா இல்லை உங்கள் கட்சி ஆபீஸா? எல்லாரும் இங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க, கட்சியில் இணையவர்களாம் இங்கே வந்துட்டு இருக்கீங்க, போய் பனையூரில் போய் இணைய வேண்டியது தானே, தலைமைச் செயலகத்து கட்சி எதுன்னே தெரியாத தற்குறிகளா இருக்கிறாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதை பற்றிலாம் கவலையே இல்லைன்னா, இப்போ வந்து ஒரு பெரும் திரளான ஆட்கள் நேற்று வந்திருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம் வந்திருந்தாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அப்படி வந்திருந்த கூட்டம் வந்து முன்வழியா, அதாவது பனையூர் அலுவலகத்தில், தாவேகா அலுவலகத்தில் முன்வழியா விடலன்ட்டு பின்வழியா கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள புந்த சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். போது என்னங்க இது வந்து ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு கட்சி, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து அது கட்டி காப்பாற்றின ஒரு கட்சி. இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வர்னு நினச்சிட்டு இருந்த பொழுது, அவர் பயங்கர தீவிரமான பிரச்சாரத்தில் இருந்தார். தான் முதல்வர்னு இருந்தபோது இந்த கட்சியை வந்து அந்த வைரக்கல் மாதிரியான அந்த கட்சியை அப்படியே ஒரு பாறை மேலே வச்சு சம்மட்டியை தூக்கி அடித்த மாதிரி அப்படி பீஸாக ஆகிப்போச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம் அரசியல் ராஜதந்திரம் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இல்லை 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, நீங்கள் அரசியல் தெரியல எங்கள் தலைவருக்கு, அவர் ஒரு தற்குறி, அவர் கூட இருக்கிறவங்களாம் தற்குறி, அவர் 4 வார்த்தை தான் பேசுகிறாரு, அவருக்கு சரியாகவே பேச தெரியல, அவர் பார்த்தீங்கன்னா கட்சி கூட்டம் எதுன்னு தெரியல, ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறேன்ட்டு அதை மறந்து போகிறாரு, அவர் மொத்தத்திலே பேச தெரியாதுங்க, அவருக்கு அரசியலே பண்ண தெரியாதுன்னு போது, இதில் பிரில்லியண்டாக காய நகர்த்துறது முதல்வர் விஜய் தான். இந்த அதிமுகவை சுற்றி சுழண்டு அடிக்கிறதே வந்து முதல்வர் விஜய் தான். அவர் மிக பிரமாதமான ஒரு வேலையை வந்து சைலண்டாக பண்ணிட்டு இருக்காருன்னு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் கிடையாதுங்க. என்னைக்கா இருந்தாலும் சீனியர் தான். அதுலேயும் சூப்பர் சீனியர்னா அவங்களுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. அதை தான் செவ்வன செய்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். அவருக்கு எந்த பல்ஸ் பிடிச்சி எப்படி தூக்கினா யார் வந்து விழுவாங்கன்றது தெரியும். எந்த நரம்பை தட்டினா மொத்தம் வந்து இயக்கமும் வந்து காலி ஆகன்றது வந்து அக்கு வேற அணி வேற தெரிஞ்சவர். அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் கூடாரத்திற்குள் மிக முக்கிய புள்ளியாக இருந்தவர். வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம், தாவேகாவை யாருமே நம்பாத போது, இதெல்லாம் ஒரு கட்சியா, இதெல்லாம் ஒரு இதுவா, இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இதெல்லாம் தேருமா, இவங்கெல்லாம் 2 சீட்டு வாங்குவாங்களா, 1.5 சீட்டு வாங்குவாங்களா, டெபாசிட்டை எடுப்பார்களா அப்படின்லாம் விமர்சனம் பல பேர் பண்ணியிருந்தப்போ,
இப்போ இந்த கட்சிக்கு ஒரு சீனியர் வேணும்பா, ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், ஏற்கனவே கட்சியில இருந்து பணம் தின்னு கொட்டப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா நீங்க சமாளிக்கலாம். இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க டிரான்ஸ்பார்மத்துல ஏறுறாங்க, கம்பத்து மேல ஏறுறாங்க, குட்டி கரணம் அடிக்கிறாங்க, அப்புறம் பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடி டயரை ஒட்டி வராங்க. இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு, உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு சீனியர் யாராவது வருவாங்கன்னா அதெல்லாம் யாரும், இந்த பொடி பசங்க கூடலாம் யாரும் போக மாட்டாங்க. நீங்க வேற ஏங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது கே செங்கோட்டையன் உள்ள வந்தவருக்கு பல பேருக்கு ஆச்சரியம் ஏன்னா அவர் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு இருக்காரு. உள்ள வந்தாரு, பெரும் நம்பிக்கையோடு வந்தார் அவருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒருவேளை அவர் கணிச்சிட்டாரான்னு தெரியல. ஆனால் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததோ அந்த வரவேற்பு இந்த தம்பிக்கும் இருக்குது அப்படின்னு தான் அவர் கணிச்சிருக்காரு. கணிச்சிட்டு உள்ள வந்தார். அவர் மேலேயும் கடுப்பாகி போய் நிறைய பேர்லாம் திட்டினாங்க. ஏன் இவருக்கு இந்த வேலை? மேற்கு மண்டலம், அதாவது இந்த கோயம்புத்தூர் பெல்ட்ல அந்த மேற்கு மண்டலத்தில் பெரிய செல்வாக்குள்ள ஒரு நபர் இவர் தாவேகாக்குள்ள இந்த அணில் குஞ்சுகளோட சேர்ந்து அந்த செல்வாக்கு மொத்தத்தையும் காலி பண்ணிக்க போறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களா இருந்தது. அதன் பிறகு கே செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு இந்த கட்சியோட கூட்டங்கள், மாநாடுகள், நிலைப்பாடுகள் ஒவ்வொன்றா அப்படியே மாற ஆரம்பிச்சது. அதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த அதிமுக கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிச்சு கட்டிக்கின்னு வர்றதுக்கு மிக அருமையான ஒரு வேலையை அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு பக்கம் இதில் முதல்வர் விஜய் தாங்க பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாரு அப்படின்னு. அது காரணம் என்னன்னா, முதல் விஷயம், எலெக்ஷன் சமயத்தில் எடப்பாடி தொகுதியில் நின்ன தாவேகானுடைய வேட்பாளர் அவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏறக்குறைய விலை கொடுத்தே வாங்கிட்டாருன்ற மாதிரி ஒரு தகவல் இருந்தது. விலை கொடுத்து வாங்கிட்டாரா அல்லது யாராவது மிரட்டிட்டாங்களான்னு தெரியல. அந்த நபர் சொல்லாமலாம் ஓடியே போயிட்டாப்ல. என்னை விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு பெரும் சக்தி, நான் இங்கே நிற்க முடியாது, என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன். அங்கேயே பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாரா முதல்வர் விஜய். என்னங்க என்ன இது மாதிரி இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க, நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவான பிறகு அதுக்கு தான் ஒரு கூட்டத்தில் கூட பேசினார். நீங்கள் பேரை சொல்லாமலே எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார், நீங்கள் ஏன் அந்த தொகுதியிலே போய் நிற்கிறீங்க? தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் ஏதாவது தொகுதியில் நில்லுங்க பார்க்கலாம், நின்று ஜெயிச்சு காட்டுங்க, தில்லு இருந்தால் வாங்க அப்படின்னு. ஏன்னா விஜயோடைய சொந்த தொகுதினா அவர் பிறந்து வளர்ந்து வாக்களித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் தொகுதி. அவர் அங்கேயே நிற்காம பெரம்பூர்லேயே திருச்சி கழுகுலேயே நின்னாப்புல. அப்போ எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சவால் விட்டார், நீங்கள் வாங்க அப்படின்னு. அதன் பிறகு அந்த தாவேகா வேட்பாளர் ஓடி போயிட்டார்னு பிறகு, இல்லை விலை கொடுத்து வாங்கப்பட்டார்னு பிறகு இந்த சுழற்சி வேட்பாளர் ஆதரிச்சார். கிட்டத்தட்ட அவர் வெற்றிக்கு நெருங்கியே வந்துட்டார். டிவி பெட்டின்னு நினைக்கிறேன் சின்னம், வெற்றிக்கு நெருங்கியே வந்துட்டார். அங்கிருந்து ஆரம்பிச்ச ஒரு கோபம் தான் அவர் இப்போ முதலமைச்சரா உட்கார்ந்த பிறகு அது அதீதமான கோபமா மாறி இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அண்ணா திமுக நமக்கு எதிரியாக இருந்தாலும் மற்றும் பலர் அப்படின்ற இடத்துல இருக்கிற அந்த அண்ணா திமுக விடக்கூடாது அப்படின்னு. அதே வேளையில் நேற்று முன்னாள் அமைச்சர், செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் அப்பொழுது இருந்த கடம்பூர் ராஜு பேசுறாரு. நாங்கள் புரட்சி தலைவர் 71 எப்படி பார்த்தோமோ அது மாதிரி தான் 2026 அவங்க சிஎம் விஜயை பார்க்குறோம். புரட்சி தலைவருக்கு எந்த மாதிரி ஒரு செல்வாக்கு இருந்தது அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம்னா, சரி அரசியல் இதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் தாண்டி 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இந்த வெற்றிக்கு 2011 வெற்றிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது விஜய் மக்கள் இயக்கம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதுல ஒரு உண்மை தான் அதே சமயத்தில் அது ஒரு கான்ட்ரவர்சியே இருக்குது. ஏன்னா அந்த சமயத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக விஜய் மக்கள் இயக்கம் பிரச்சாரம் பண்ணும் சொல்லி எஸ்எஸ்சி அவர்கள் விஜயம் மீட் பண்ணி ரைட்டுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு 4-5 இடத்துல மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணார். அவர் எஸ் சந்திரசேகர் தான் பண்ணார், விஜயோடைய தந்தை தான் பண்ணார். அப்புறம் ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்ச பிறகு நான் இப்போ இந்த கே நகர், விருகம்பாக்கம், சாலிகிராமம், வளசரவாக்கம் பகுதியெல்லாம் இந்த அதிமுகவுடைய வெற்றிக்கு, அம்மாவுடைய வெற்றிக்கு எங்களுடைய பங்கு பெரும் பங்கு, நாங்கள் ஒரு சிறு துளியாக இருந்து இந்த பங்கு இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறோம். போஸ்டர்லாம் ஓட்டி தான் அந்த போஸ்டர் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அமுச்ச உடனே அவங்க பயங்கரமாக கோபமாகி இதோட இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு அமுச்சு விட்டதாக ஒரு தகவல்லாம் கூட இருந்தது, செய்திகள்லாம் கூட வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிளம்பி மாறி இருக்குது. அவர் பேசுகிறார் 2013 வெற்றிக்கு விஜய் மக்கள் இயக்கம் மிக முக்கிய காரணம்னு வந்தாச்சு அரசியலுக்குள்ள. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தலைவா பிரச்சனை. இதுதாங்க வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த வட்டம் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. தலைவா பிரச்சனைக்கு கொடநாட்டில் அப்பட்டமாக போயிட்டு எஸ்ஏசியும் விஜயம் நின்றுட்டு இருந்தாங்க. அது ஸ்டில்லு கூட வந்தது. அதை வச்சு பல பேர் பேசினாங்க. தேர்தலுக்கு முன்னாடி பயங்கரமாக பேசுனாங்க. அப்படி கையை கட்டி நின்னீங்க, நடுங்கிட்டு உட்காந்துருந்தீங்க, சேர் நுனியில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னு. சரி உட்காரட்டும், அவங்க ஒரு முதலமைச்சர், ஒரு படம், முக்கியமான படம், அந்த படத்தோட ப்ரொடியூசர் கண்ணீர் வடிக்கிறாரு,
அந்த படத்தை காப்பாற்றிக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு ஹீரோ இருக்கிறாப்புல, அவர் நடிச்ச படம் டைம் டு லீடுன்னு போட்டது ஒரு குற்றமாயா? இன்னைக்கு அது அப்படியே நடந்து போச்சு இல்ல. அந்த நேரம் போய் உட்காந்து படத்தை காப்பாற்றி ஆகணும் இல்லைங்களா? காலில் விட சொல்லியிருந்தா கூட விழுந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது வந்து. ஏன்னா அத்தனை கோடியை போட்டிருந்த ப்ரொடியூசர் நடுத்தருக்கு வந்துருவாப்ல. அப்படி இருக்கும்போது அதை எடுத்து ஒரு பெரிய தேர்தல் விமர்சனமா அதை எடுத்து ஒரு பெரிய இதுவா போட்டு அமக்கலம் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க வந்து. அதெல்லாம் சுத்தமாக எடுபடவில்லை மக்கள் மத்தியில். சரி உட்காரட்டும். இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி எம்ஜிஆர், குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் அந்த கட்டி காப்பாத்தின அந்த அதிமுகவை எப்படி சிதறடிச்சு இந்த பக்கம் அதிமுக, இது என்ன இந்த பக்கம் தாவேகா, இது என்ன தாவேகாவா இல்ல அதிமுகவோட இன்னொரு வடிவமான்ற அளவுக்கு மொத்த கூடாரத்தை எடுத்துன்னு வந்தாச்சு. இதே முன்னாள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, கிட்டத்தட்ட அவர் அந்த சங்கரங்கோயில், வாசுதேவநல்லூர் இந்த பகுதியெல்லாம் செல்வாக்கு மிகுந்த ஒருத்தர் வந்து அவர் வந்து செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது விஜய் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்போ நடிகர் விஜயாக இருந்தபோது போனப்போ இதே போல தான் உட்கார வச்சு காக்க வச்சிருந்தார். ரொம்ப நேரம் உட்கார வச்சு காக்க வச்சிருந்தாரு. அது எல்லாம் அப்படியே ஒட்டு மொத்தமாக பாருங்க இன்னைக்கு எப்படி மாறி போச்சுன்னு வந்து. அது யாரையும் வந்து எள்ளி நகையாட முடியாது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். இதெல்லாம் மீறி இன்னைக்கு தாவேகா ஒரு சரியான ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை நாங்கள் நிலைநிறுத்தி காட்டுவோம் அப்படின்ற அளவுக்கு மிக சரியாக கொண்டுகிட்டு போறாங்க. அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கொண்டு விஷயம் என்னன்னா, இந்த டெண்டர் விடுவாங்க இல்லைங்களா, அதில் 35% கமிஷன் இருக்குல்ல, அந்த கமிஷனை ஒருத்தனுக்கும் கொடுக்காதீங்கன்றார் ஆதவாஜர். யாருக்கும் கமிஷன் கொடுக்காதீங்கன்னு. இந்த கமிஷனால வர பிரச்சனை தாங்க வந்து. நீங்க எந்த அளவுக்கு கமிஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கட்டுற பாலம், போடுற ரோடு எல்லாமே தரம் இல்லாத, கட்டுற குடிநீர் அந்த தொட்டி அது பார்த்தீங்கன்னா 4 மாசத்துல இடிஞ்சு விழுந்துருது. ரோடு போட்ட ஒரு வாரத்தில் பேத்துன்னு வந்துடுது. கேட்ட கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவான், எங்க ஒரு 10% கமிஷன் வாங்க பரவாயில்லைங்க, 40% கமிஷன் வாங்குறாங்க. நாங்கள் சிமெண்ட்டுக்கு பதில் வெறும் மண்ணை தாங்க அள்ளி கொட்டுறோம். அதில் வந்து சிமெண்ட்டே போட்டுறது கிடையாது, மண்ணையே போட்டு இது பண்ணால் அது பேத்துக்கு தான் வரும், அது இடிஞ்சு தான் விழும் அப்படின்றது. இங்கே வந்து தாவேகா தரப்புல யாருக்கும் வந்து நீங்கள் கமிஷன் கொடுக்காதீங்க, அப்படி கமிஷன் கேட்டால் எங்ககிட்ட புகார் கொடுங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செய்யுங்க. ஏன்னா அந்த கமிஷன் இல்லாத ஒரு ஆட்சியாக, கமிஷன் இல்லாத ஒரு பாலங்களை கட்டடங்களை கட்டின ஒரே முதல்வர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் தாங்க. ஆனால் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாலமும் அந்த கட்டடமும் அந்த குடிநீரும் அப்படி தாங்கிட்டு நிற்குது வந்து. எப்போ கட்டினது பாருங்க அது. அது மாதிரி அந்த மாதிரி எந்த வித ஊழலும் இல்லை அப்படின்றது. இப்போ ஒரு நண்பர் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தார், அவர் பதிவு போட்டிருக்காரு, ஒரு சினிமா இயக்குனர். அவர் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் 15 நிமிஷத்தில் போய் முருகரை பார்த்தேன், நல்லா தரிசனம் பண்ணேன், அடுத்து 10வது நிமிஷம் வெளியே வந்துட்டேன். இடையில யாரும் வந்து 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு, 2500 ரூபா கொடு, 3000 ரூபா கொடு, முருகனை பார்க்கறதுக்கு குறுக்கோயிலில் கூட்டு போகிறோம், நேராக அவரன்னு தரிசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா விபூதியும் பன்னீர் இலையும் கொடுக்கறதுக்கு ஸ்பெஷல் இது நாங்கள் வந்து இது பண்ணி தரோம்னு எந்த வித இடைத்தரகரும் கிடையாது. போனோம், பொது வழி 100 ரூபா கட்டணும், அவ்வளோதான். நீங்கள் எதிர்வாலும் நின்னா பொது வழியில் தான் நின்னேன், பொது தரிசனத்துக்கு தான் நின்னேன். நான் நின்ன உடனே 10-15 நிமிஷத்தில் நான் பார்த்துட்டு வந்தேன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆட்சியில் என்ன மக்கள், இப்போ நீங்கள் பழைய வீடியோக்கெல்லாம் இருந்தால் பாருங்கள், நான் வந்து குற்றம் சொல்லத்துக்காக வரல. ஒரு அமக்கலம் பண்ணி ஒரு மண்டபத்தில் நின்று ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் அப்படி போவார், என்னங்க சார் அப்படின் போது அவரை பிடிச்சி தள்ளியா அப்படின்ற அளவுக்கு விரட்டி விட்ட சம்பவங்கள்லாம் வந்து. இதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் வந்திருக்காரு. அவரை நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுறீங்க, ட்ரோல் பண்ணுறீங்க, எதிர்வினை ஆட்டுறீங்க, அப்புறம் முறுக்கு எக்ஸ்பைரி ஆகி போச்சா அப்படின்னு போய் கேட்குறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் மிக சிறப்பான ஒரு அமைச்சராக களத்தில் ஆய்வு பண்ணுறாரு, அதிரடியாக நடந்துக்கிறாரு. இதுதாங்க வேணும், இதுதான் வேணும். நீங்கள் அதுக்கப்புறம் தற்கூரி நீங்கள் அணில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, நீ மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு வந்துடுச்சு இல்லை. இதெல்லாம் தான் மற்ற கட்சியினர் இந்த பக்கம் திரும்புறதுக்கான காரணம், குறிப்பாக அதிமுக. ஏன்னா அவங்க வெற்றியை சுவைக்கல, 7 வருஷமா வெற்றியை சுவைக்கல. எடப்பாடி பழனிசாமி யாரையும் நம்ப மாட்டேன்றாரு, யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டேன்றாரு. இதுக்கப்புறம் வரப்போற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்லாம் நிச்சயமா தாவேகா தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது, தெரிஞ்சு போய் தான். அங்க இருக்கிறத விட இங்க வந்துடலாம், நம்ம அரசியல் செல்வாக்காவது இருக்கு, நமக்கு எதிர்காலத்தில் சீட்டாவது கொடுப்பாங்க, ஒரு நல்ல ஆட்சி கூட நாம இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்திருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் கொத்து கொத்தாக கொலை கொலையாக வந்து இதில் சேரப்போகிறார்கள் என்பதை காத்திருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.